ஹலோ மக்களே, எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ நம்ம வந்து ஒரு வெக்கேஷன் போயிருந்தோம் ஊருக்கு. ஸோ அந்த வெக்கேஷன் போகும்போது நம்ம வந்து சென்னைக்கு போயிருந்தோம். சென்னைக்கு போயிட்டு என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில். ஸோ நாங்கள் இப்போ 3 பேராக இருக்கோம். ஸோ கூடிய சீக்கிரம் இன்னொருத்தவங்க கூடயும் எங்கள் கூட ஜாயின் பண்ண போகிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியுது நான் ஆல்மோஸ்ட் ப்ரெக்னென்ட் அப்படின்னு. ஸோ வந்துட்டு இப்போ ஆல்மோஸ்ட் நான் வந்து அப்போவே 3 months எல்லாம் ஆவறக்காச்சு. அப்புறம் தான் நமக்கு தெரியுது. அதுவரை தெரியவே இல்லை. பேக் பண்ணுறேன், இங்கே எல்லாமே பண்ணுறேன். ஆனால் ஒன்றுமே எனக்கு இங்கே வந்துட்டு துபாயில் டயர்ட்னஸ் இருந்தது. பட் இதுதான் ரீசன் எனக்கு தெரியல. ஸோ எனக்கு வந்து பிசிஓஎஸ் இருக்கிறனால இதெல்லாமே வந்து டேப்லெட்ஸ் நம்ம எடுக்கிறனால அப்படி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போய் நம்ம வந்துட்டு ப்ளட் டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ண சென்னையில். கோயம்புத்தூரில் போய் மதர்ஹுட்டில் போய் நம்ம டெஸ்ட் எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணி முடித்து ஊரெல்லாம் சுற்றி அண்ட் ஒரு 2 monthsக்கு அப்புறம் நம்ம வந்து திருப்பி இவனோட ஸ்கூல் ஓப்பன் ஆகிறக்குள்ளேயும் நம்ம வந்து திருப்பியும் துபாய் வந்தோம். துபாய் வந்த நெக்ஸ்ட் டேவே நம்ம வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு நம்ம டாக்டர்கிட்ட இவனை எங்கே பார்த்தோமோ அங்கேயே வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் திருப்பி ஊருக்கு வரும்போது இவரை பார்த்த எக்ஸைட்மெண்ட் வீடியோஸ் எல்லாமே நான் பேலஸில் போடலை, இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். சென்னைனா ஸோ இப்படி தாங்க நாங்கள் வந்துட்டு துபாயில் வந்தது. நெக்ஸ்ட் டே வந்து டாக்டர் செக்கப்பு, மெயின் ஸ்கேனோட டேட்டே வந்துருச்சு. நாங்கள் டாக்டர் வந்து நார்மலாக செக் பண்ணி அதெல்லாமே பார்த்தோம், எல்லாமே ஓகேவாக இருந்தது. அண்ட் இது வந்துட்டு அந்த 5 months அனாமலி 4-5 months அந்த வீக்ஸில் நம்ம வந்து அனாமலி ஸ்கேன் பண்ணுவோம்ல, அந்த ஸ்கேனிங் தான் வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து அந்த ஸ்கேனுக்குன்னு சொல்லிட்டு புதுசாக சூப்பராக செட் பண்ணியிருந்தாங்க, பார்க்குறக்கே நல்லா இருந்தது. ஸோ இப்போ வந்து நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டாக்டருக்கு வந்து அப்பாயின்மெண்ட் இருக்குது 1:40க்கு. ஸோ இப்போ வந்து இது புதுசாக பண்ணியிருக்காங்க. வெயிட்டிங் ஹாலே பயங்கரமாக இருக்குது, பார்க்குறக்கு பயங்கர காசி லுக் இருக்குது. பார்க்கலாம். இது ஒரு 45 minutes ஸ்கேன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜெண்டர் கேட்டால் சொல்லுவாங்க, அவங்களே கேட்பாங்க நார்மலி. ஸோ இங்கே வந்து எல்லாமே வந்துட்டு ஓகே தான். ஸோ என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சி இங்கே தான் பண்ணேன். ஸோ சேம் டாக்டர் தான், அவங்கள தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்கேனுக்கு இந்த ஸ்கேன் 5 months ஸ்கேனுக்கு வந்துட்டு இந்த வேறு டாக்டர் லாஸ்ட் 2 weeks முன்னாடி வந்திருந்தேன். ஸோ அப்போ அவங்களுக்கு ப்ராப்பராக எதுவுமே பார்க்க முடியல அப்படின்னு நம்ம வந்து சொன்னாங்க. ஸோ இப்போது வந்துட்டு 2 weeks வந்து ஃபுல்லுமே வந்து நமக்கு நல்லா ஸ்கேனில் தெரிஞ்சிடும், எல்லாமே தெரிஞ்சிடும். ஸோ எந்த டிஃபெக்ட் இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் ஃபேஸ் வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாமே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கம்மா. ஸோ பார்க்கலாம். அது கொஞ்சம் டென்ஷனாக இருக்குது எனக்கு. ஸோ ஒன்றும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த ரூம் புதுசாக பண்ணியிருக்காங்க போல. You see the eyeball? See, this is the eyeball. Oh, look at it. Yes. Both the feet are here kicking. This feet is from back side, down side. It's so cute. ஸ்கேனிங் எல்லாம் வெற்றிகரமாக முடிஞ்சிச்சு. ஸோ ஜெண்டரும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். கண்டிப்பாக இது செகண்ட் ஆனதுனால பயங்கர சஸ்பென்ஸ் ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வச்சுட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே வந்துட்டு எப்போவுமே வைட்டமின் சின்னு சொல்லிட்டு ஒரு 4 orange ஒரு கப்புக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் இதை பார்த்தா வாங்கி நிற்போம், வாங்கி தர வரைக்கும். ஸோ அதுவும் வாங்கி குடிச்சிட்டு நம்ம வந்து கிளம்பினோம். ஸோ இதான் நம்ம பார்க்குற ஹாஸ்பிட்டல், அல்ஜாரா ஹாஸ்பிட்டல் துபாயில் இருக்குது.
ஸோ இங்கே தான் என்னோடய ஃபஸ்ட் ப்ரெக்னென்சியும் நடந்தது சாத்விக்கு. இப்போது அடுத்த பேபிக்கும் நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம். ஸ்கேன் எடுத்தாச்சு, எல்லாம் ஓகே, நார்மலாக இருக்குது. ஜூஸும் வாங்கியாச்சு. அப்பா இப்போ தான் கொஞ்சம் இதாக இருக்குது. நமக்கு தான் இங்கே போயிட்டு வந்தாலும் ரொம்ப பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் ஹஸ்பண்ட். ஸோ இங்கே வந்துட்டு நல்ல சிக்கன், ரொம்ப சாஃப்ட் சிக்கன் இருந்தது அண்ட் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் சாஸ் இருந்தது டிப் பண்ணி சாப்பிட. நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து அப்போ சாப்பிட்டது, அதனால நான் மறந்துட்டேன். கூடிய சீக்கிரம் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் போகும்போது உங்களுக்கு நான் இது என்ன ரெஸ்டாரண்ட் பேருன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து அல்பர்ஷால தான் இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஆனால் எனக்கு என்னமோ அதிகமாக சாப்பிட முடியல. பட் ஆனாலுமே நான் சாப்பிட்டேன், அது ஒரு விஷயம். சாஃப்டாக இருந்தது. இதெல்லாம் பண்ணி முடித்து நம்ம கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்திங்கன்னா எங்களோட கார் வேறு இதாகிடுச்சு. ஸோ நாங்கள் முன்னாடி பிஎம் ஓடிச்சுட்டு இருந்தோம். ஸோ இப்போ வந்து அது கொஞ்சம் மக்கார் பண்ணி எங்களுக்கு ரொம்ப சர்வீஸ் எல்லாம் கொடுத்து நாங்கள் அதுக்கே நிறைய செலவு பண்ணிட்டோம். அண்ட் புது கார் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் காரெல்லாம் பார்த்து நிறைய இடத்துக்கு போயிருந்தோம். ஸோ ஆடி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாலையும் இருந்தது. ஏன்னா ஃபேமிலி பெருசாகுது. ஸோ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது ஓகேன்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருந்தோம். அதுக்கு நடுவில் எனக்கு பின்னியும் பிரச்சனை வந்துடுச்சு. எனக்கு சுகர் டெஸ்ட் எடுக்கணும். எனக்கு அடிக்கடி பயங்கர ஹெட்டேக். ஸோ என்னடா இது அப்படின்னு சொல்லும்போது சுகர் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க. பார்த்தா தான் தெரியுது காலக்கொடுமையே எனக்கு சுகர். போன ப்ரெக்னென்சிக்கு வந்துட்டு ப்ளட் ப்ரெஷர் வந்து ஹை ரேஞ்சில் போய் இருந்தது. அதனால் சி செக்ஷன் போயிருந்தோம். அண்ட் இந்த வாட்டி சுகர். அதுக்கப்புறம் எங்களோட பால்கனி எல்லாமே இப்போது வின்டர் வந்துடுது. பால்கனி எல்லாமே அந்த மழையில் நான் இது பண்ணாமல் இருந்ததுனால ஃபுல் க்ளீன் பண்ணி அண்ட் சுகருக்கு இந்த மாதிரி எல்லா நாளுமே ஒரு 4 டைம்ஸ் எனக்கு இந்த மாதிரி சுகர் டெஸ்ட் எடுக்கணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 95க்கு மேலே இருக்கக்கூடாதுங்கிறாங்க. லஞ்சுக்கு அப்புறம் 145க்கு மேலே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா இன்சுலின் எடுக்க சொல்லிட்டாங்க. நான் இப்போ இன்சுலினில் தான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ அதிகமாக என்னால் சாப்பிடவும் முடியாது. ஸோ அப்படி தான் என்னோடய ப்ரெக்னென்சி, இந்த செகண்ட் ப்ரெக்னென்சி ஜேர்னி வந்து இந்த ஊசி குத்தியே நான் ஒரு வழி ஆகிட்டேன். ஒன்று வந்து நம்ம தைஸில் குத்தணும் இன்சுலின். ஸோ அது எல்லா நாளும் நைட்டு நம்ம குத்தணும். ஸோ என்னோடய டோசேஜ் வந்து கூடி வரும். அண்ட் இது பார்த்திங்கன்னா 4 வாட்டி நான் ஒரு நாள் குத்துறேன். ஸோ சம்டைம்ஸ் எனக்கெல்லாம் ரைஸ் சாப்பிட்டா அப்படி ஏற மாட்டேங்குது. பட் பாக்கி ஏதாவது ஒன்றுனா டக்குன்னு அங்கே ரொம்ப இதாக வருது. ஸோ அதெல்லாம் முடிச்சு கொஞ்ச நாள் பார்த்திங்கன்னா எனக்கு வந்துட்டு ப்ளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டாங்க. ப்ளட் அது டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி வந்துட்டு ப்ளட்டு அயன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போது sit in that sofa. Go. இப்போ ப்ளட் ஏற்றுறதுக்கு இப்போ வந்திருக்கோம். இங்கே ப்ளட் ஏற்றுறதுல அயன் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அது இது பண்ணுறக்காக இன்ஃப்யூஸ் பண்ணுறக்காக வந்திருக்கு. ப்ளட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 to 3 hours அந்த மாதிரி என்னமோ தான். ஸோ 2 இது ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு கம்மியாக இருக்குது. ஸோ நான் ஒரு வாட்டி ப்ரெக்னென்ட் ஆல்ரெடி ஆகிட்டேன். பட் அதில் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் அதனால் அப்போவும் பிசிஓஎஸ் இருந்தது. நம்ம நார்மல் டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். பட் இந்த ப்ரெக்னென்சியில் சுகர் வந்தது, ப்ளட் லெவல் கம்மியாகிடுச்சு, அயன் லெவல் கம்மியாகிடுச்சு, அதை இன்ஃப்யூஸ் பண்ணி ஸோ இந்த மாதிரி எல்லாமே பண்ணி தான் நம்ம வந்துட்டு குழந்தைய வந்து நம்ம வெளியே எடுப்போம். ஸோ எல்லா மதத்துக்குமே வந்துட்டு ஒவ்வொரு ப்ரெக்னென்சி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டுக்கும் செகண்டுக்குமே எனக்கு இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும்போது எனக்கு தெரியல எப்படி தான் வந்துட்டு இதில் ப்ரெக்னென்சி வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ அதில் இவன் வேறு பயங்கர எக்ஸைட்டட், எப்போ பேபி பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ
ஸோ அந்த மாதிரி அவனும் எங்கள் கூட சேர்ந்து இது பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கான். இவர் ஒர்க்கு. ஸோ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்கு. ஸோ இன்ஃப்யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலி நம்மளோட கார் வந்தாச்சு. நம்ம ஆடியோ எடுத்துட்டோம். ஸோ அதில் ஃபஸ்ட் ரவுண்ட் இது தான். ஸோ நாங்கள்லாம் பயங்கரமாக குஷியாக இருந்தோம், கார் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதுதான் எங்களோட ஃபஸ்ட் ரவுண்ட். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ அது முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே வந்துட்டு எனக்கு ஒரு ஷூட் இருந்தது. ஷூட்டுன்னு சொல்ல முடியாது, நான் சும்மா தான் போனேன். பட் வந்துட்டு நான் வெஜ்மியோட ஆட் பண்ணுற மாதிரி இன்ஸ்டாவில் அந்த மாதிரியெல்லாம் போஸ்ட் பண்ணுற மாதிரி இவங்க வீடியோகிராஃபர் வீடியோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இவங்க ஒரு ஆர்ஜே. ஸோ இவங்க நமக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க, இந்த மாதிரியெல்லாம் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு கஸ்டமர், அவங்க சாப்பிட்டுட்ருக்காங்க, நம்ம அவங்கக்கிட்ட இன்டர்வியூ பண்ணணும். ஸோ டிஃப்ரெண்ட் கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்கிற மாதிரி, கேட்குற மாதிரி, கொஷின்ஸ் கேட்குற மாதிரியெல்லாம் இருந்தது. அண்ட் ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அங்கேயே நல்லா வெட்டுன்னு சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே ரொம்ப நல்லா இருந்தது, கம்மி தான். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டோட ஒருத்தங்களை பார்க்க போயிருந்தோம். ஸோ அவங்க பூர்ஜ் கலீஃபா ரெசிடென்ஸில் தான் இருந்தாங்க. ஸோ அங்கே போய் அவங்கள மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட் பண்ணி, அண்ட் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டோட பர்த்டே. ஸோ நாங்கள் சின்னதாக ஒரு கேக் கட் பண்ணலாம், பையனும் ஆசைப்படுவாங்க கேக்குக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காகவே நாங்கள் கேக் கட் பண்ணோம். കൈ അങ്ങനെ വെച്ചാൽ അവന്റെ മുഖം കാണുന്നില്ല. ஸோ அன்றைக்கி நைட்டு நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
பாம்ல ராஃபிள்ஸ்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலுக்கு தான் வந்திருந்தோம். சூப்பராக இருந்தது. நைட்டு இந்த க்ரீன் லைட்லாம் பார்க்கும்போது அண்ட் வெளியே உட்காந்து நம்மளோட ரெஸ்டாரண்ட்டில் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். அண்ட் ரொம்ப சூப்பராக இருந்தது ஆக்சுவலி ஃபுட் எல்லாமே. அண்ட் ஃபுட் மெனுவுமே நல்லா தான் இருந்தது. அண்ட் வெஜ்ஜீஸோட இது லெவலே வந்து நிறையா இருந்தது வெரைட்டிஸ். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு இந்த ஹோட்டலே ரொம்ப பிடிச்சது. ஸோ ஆக்சுவலி இந்த ஆம்பியன்ஸும் இந்த இதுவும் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. லாப்ஸ்டர் தான் அதிகமாக நம்ம சாப்பிட்டோம்னு நினைக்கிறேன். அப்புறம் நம்ம வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட பீச் போகலாம் சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆச்சு பீச்செல்லாம் போய் அப்படின்ட்டு நம்ம வந்து பீச் வந்திருந்தோம். ஸோ இவங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா எங்களோட ஸ்டேகேஷன்லலாம் இவங்க கூட இருப்பாங்க. ஸோ அவங்க கூட வந்து ஜுமரா பீச்சுக்கு வந்திருந்தோம். ஸோ ஆக்சுவலி இது கைட் பீச் மாதிரி. ஸோ அங்கே நிறைய ஸ்டப்ஸ் இருக்கும், விளையாடுறதுக்காகட்டும் சாப்பிட்றதுக்காகட்டும். கொஞ்சம் லேட் ஆகும்போது நம்ம அந்த பக்கம் போகலாம். ஸோ இப்போ வந்து பீச் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்தோம். மண்ணிலெல்லாம் நல்லா விளையாண்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வரும்போது நமக்கு வந்து சுரோ சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்தது. சரி சுகர் இருக்குது, பட் ஆனாலும் பரவாயில்ல, ஒன்று தானே சாப்பிட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் வந்து நம்ம வந்து சுரோஸ் வாங்கினோம். குழந்தைங்களுக்கும் எங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு பின்ன அப்படியே வந்துட்டு எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சது. சுரோஸ் வந்து இந்த டைமில் சாப்பிட்றது வந்து பயங்கரமாக நல்லாயிருக்கும் இந்த வின்டரில். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் இருந்ததை பார்த்து வேறு என்ன சாப்பிட்லாம் அப்படின்னுலாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் இங்கெல்லாம் வந்து நிறைய சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிருந்தது. அதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அப்போ ஒவ்வொன்றா பார்த்து நடந்துகிட்ருந்தோம். இதுக்குள்ளே ஆக்சசரிஸ் இருக்குது, ட்ரெஸ்ஸு, ஃபுட் ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு இவங்களுக்கு ஹாட் டாக் ஒன்று நம்ம ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அது ஆர்டர் பண்ணி நம்ம இந்த சைடு வந்துட்டு காஃபி அந்த மாதிரிலாம் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது வாங்கிடணும். ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம டாக்ஸி புக் பண்ணி நம்ம வந்து போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு நமக்கு டாக்ஸி கிடச்சிது. ஸோ டாக்ஸியில் புக் பண்ணி நம்ம வந்துட்டு வீட்டுக்கு போயாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹஸ்பண்டோட அம்மா அப்பா வந்துட்டு ஊர்லேருந்து வராங்க. ஸோ நம்ம அவங்கள வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து பிக் பண்ண போகிறோம். ஏன்னா நான் வந்து ரொம்ப டயர்டாகிட்டேன், என்னால் முடியல. ஆனாலும் இந்த
அப்போது முன்னாடி எடுத்த வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு நிறைய போட்டிருக்கேன். அண்டு கொஞ்சம் ஆகும்போது ரொம்ப என்னால் வீட்டில் எதுவுமே பண்ண முடியல, அந்த மாதிரிலாம் ஆகிடுச்சு. ஸோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஆகட்டும், பேரண்ட்ஸ் வந்தால் எப்போவுமே நமக்கு ஒரு எனர்ஜி தான். ஸோ அதனால் அவங்க இங்கே வந்திருக்காங்க. ஸோ இனிமேல் வர வீடியோஸ்லலாம் அவங்களும் இருப்பாங்க. அன்றைக்கி கூட்டம் பார்த்திங்கன்னா பயங்கரமான கூட்டம். இந்த மாதிரி கூட்டம் நான் துபாய் ஏர்போர்ட்டில் இப்படி வந்து நான் இது பார்த்ததே கிடையாது. ஸோ அவ்வளோ கூட்டமாக இருந்தது. கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் வந்திருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அப்போதோட இதுதான். நீங்கள் முன்னாடி அவங்க வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க வர்றது. இந்த வீடியோவை நான் போட்டேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் சும்மா நான் இதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்படியெல்லாம் தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்டமாக இருந்தது. ஸோ அவங்க அந்த சைடு நிற்கிறாங்க, அவங்கள நாங்கள் பார்த்தாச்சு. இனி நம்ம க்ராஸ் பண்ணி ஸோ இனி எல்லாமே அவங்க இருப்பாங்க கூட. இனி ஃபுல்லுமே வந்துட்டு நமக்கு இனி டெலிவரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். ஸோ இனி வந்து இவங்க 4 months இருப்பாங்க. ஸோ இனி ஃபுல்லுமே அவங்க இருக்கிற மாதிரி வீடியோஸ் எல்லாமே நிறைய வரும். நாங்கள் எங்கெல்லாம் போகிறோம் அந்த இதுலேயும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் எனக்காக ப்ரேயும் பண்ணிக்கோங்க. ஸோ டாடா, பாய் பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.